ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவிலுக்கு வந்த பெண்ணை அர்ச்சகர் ஒருவர் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்த நிலையில் அதனை வீடியோவாக பதிவு செய்து பெண்ணின் கணவரே 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த 27 வயதான அஞ்சலி என்பவர் திருமணமாகி கணவருடன் வாழ்ந்து வருகிறார். இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நலன் கருதி அவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதீத கடவுள் நம்பிக்கை கொண்ட அஞ்சலி அருகில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு அடிக்கடி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது கோவில் அர்ச்சகர் அசோக் பாரதியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அர்ச்சகர் என்பதால் அவர் மீது நம்பிக்கை வைத்து அஞ்சலி தனது குடும்ப பிரச்சனைகளையும் தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்ந்துள்ளார். இதை கேட்ட அர்ச்சகர் அசோக் பாரதி, உன் வீட்டில் தீய சக்தி இருக்கிறது, அதை வெளியேற்றினால் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என கூறியுள்ளார். மேலும் மந்திரிக்கப்பட்ட ருத்ராட்ச மணிகளை அணிந்தால் தீய சக்தி விலகி குடும்பம் நலமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். இதை நம்பிய அஞ்சலி உடனடியாக ருத்ராட்ச மணி வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு அர்ச்சகர் அசோக், நான் தரும் ருத்ராட்ச மணியை வடபழனி முருகன் கோவிலில் பூஜை செய்தால் மட்டுமே அது பலன் தரும் என கூறியுள்ளார். இதற்காக கடந்த 6ஆம் தேதி இருவரும் வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளனர். ஆனால் அப்போது கோவில் நடை மூடியிருந்ததால் பூஜை செய்ய முடியவில்லை. உடனே அர்ச்சகர் நடை திறந்த பிறகு வந்து பூஜை செய்து மணியை தருகிறேன், அதுவரை அருகிலுள்ள எனது உறவினர் வீட்டில் இருந்துவிட்டு வரலாம் என கூறியுள்ளார். இதற்கு அஞ்சலியும் சம்மதம் தெரிவித்து அவருடன் சென்றுள்ளார். ஆனால் உறவினர் வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் சாவி அர்ச்சகர் அசோக் பாரதியிடமே இருந்துள்ளது. பின்னர் அந்த சாவியை பயன்படுத்தி இருவரும் வீட்டை திறந்து உள்ளே சென்றனர். அங்கு வைத்து தனிமையில் அஞ்சலியை அர்ச்சகர் பாலியல் ரீதியாக சீண்டியுள்ளார். அதன் பிறகு இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். இதற்கிடையில் அஞ்சலியின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த அவரது கணவர் கடந்த சில நாட்களாக அவர் வெளியே செல்லும் போது பின்தொடர்ந்து வந்துள்ளார். அப்படி பின்தொடர்ந்த போது அஞ்சலியும் அந்த அர்ச்சகரும் உறவினர் வீட்டில் தனிமையில் இருந்ததை பார்த்து கையும் களவுமாக பிடித்துள்ளார். ஆத்திரமடைந்த கணவர் அந்த அர்ச்சகரை தாக்கி இருவரும் தனிமையில் இருந்ததை தனது செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார். பின்னர் அஞ்சலியிடம், நீங்கள் தனிமையில் இருந்த வீடியோ என்னிடம் உள்ளது, இதை உன் பெற்றோரிடம் காட்டி உன்னை அவமானப்படுத்துவேன், அப்படி செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் நீயும் அர்ச்சகர் அசோக்கும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என மிரட்டியுள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அஞ்சலி அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த அஞ்சலி குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி அர்ச்சகர் அசோக் தன்னை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்தார் என்றும் அதனை என் கணவர் வீடியோவாக பதிவு செய்து 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுகிறார் என்றும் அசோக் பாரதி மற்றும் தனது கணவர் மீது வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அர்ச்சகர் அசோக் பாரதி மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் வீடியோவாக பதிவு செய்து 10 லட்சம் ரூபாய் மிரட்டிய அஞ்சலியின் கணவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிலில் கடவுளுக்கு பூஜை செய்வதாலேயே அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அல்ல, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்களே. அதனால் அடையாளம் தெரியாத 3வது நபரிடம் தனிப்பட்ட தகவலை பகிராமல் இருப்பதே சிறந்தது என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.